ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் vlog. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. வாங்க என்னென்ன ப்ரோக்ராம்ன்றதை பார்க்கலாம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்தே கேட்லேருந்தே ஃபுல்லாக ஸ்டார்ஸ் எல்லாம் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாக் போஸ்ட் கிட்ட ஒரு நல்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அங்கே நாங்களுமே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் எங்கே இருக்கும்னா சென்டர் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். நிறைய அப்பார்ட்மெண்ட் இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். பட் நடுவில் ஒரு வே இருக்கும். அங்கே தான் ஸ்டேஜ் போட்டு செய்வாங்க. ஸோ அங்கே தான் இன்றைக்குமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் மாலை வணக்கம். இந்த 2023 வருடம் இந்த நாளிலே கிறிஸ்துவின் பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் புரோகிராமை தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் நொளம்பூர் ஏஜி சபையின் போதகர் திரு பால் தேவதனம் அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் மிடிலும் குடியிருப்பு சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். பாத்தீங்களா? பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சா? ஆனா கை தட்டவே இல்லையே. ஒரு பலத்த கை தட்ட கொடுப்போமா அவங்களுக்கு? ஐடியா உங்களுக்கு கொடுப்போமா? நம்ம சந்தோஷப்படுத்தினவங்களுக்கு. சரி, இதுல யாரு லக்கி பர்சன் பார்க்கலாம்? பார்க்கலாமா? சரி வாங்க. அவங்க டேடிட்ட வர்றாங்க. வாங்க, இது ஒரு குட்டி பிள்ளை. வாங்க, யாராவது சின்ன பிள்ளை வாங்க. இல்ல அந்த பையன் வாங்க. வாங்க வாங்க. சரி வாங்க வாங்க சொல்லலாம். வாங்க வாங்க, அப்படியே வாங்க. வாங்க வாங்க, ஏறி வாங்க வாங்க. நல்லா குளிக்கிறங்க. சரி, நீங்க நின்றுக்கங்க. ஏதோ ஒண்ணு எடுங்க, ஒரு சீட் எடுங்க பாப்போம். எடுங்க. The lucky winner is 4C5 ஹரிஷ் சார். 2023 ஓட லக்கி வினர். அங்க திரும்பி எடுங்க. இங்கிட்டு வாங்க. எடுங்க. ஏதோ ஒண்ணு எடுங்க போதும். உங்க பேர் எடுக்க வேண்டாம். Next, the lucky winner is 8A21. யார் அது? லக்ஷன். எடுக்கலாமா? Congratulations. Okay, thank you so much, Pastor.
வானம் நீரை தராதீபம் ஸ்நேககீதம் வரதாய் மலக்கமாரும் மலையீனமிக்கும் வராவும் குளிராயுதம் பூமஞ்ச பேரும் நந்தீரம் அதிமோதம் சுஜாதலா மீண்டுமாய் மனிதனுக்கு ஏற்படுத்துவதற்காக ஆண்டவர் பல முயற்சிகளை இந்த உலகத்தில் செய்தார். ஏராளமான தீர்க்கதரிசிகளை அதற்கு பின்பதாக அனுப்பினார். ஏராளமான ராஜாக்களை ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் இவர்கள் ஒன்றுமே மனிதனை திரும்பவும் தேவனிடத்தில் கொண்டு வர முடியவில்லை. சரி, மனிதன் செய்ததான தவறுக்கு பலி செலுத்தி அவனை மறுபடியுமாக தன்னோடு கூட இணைத்துக் கொள்ளலாம் என்று பலி முறைமைகள் ஏராளமானவற்றை ஆண்டவர் மனிதனுக்கு தந்தார். ஆனால் காலப்போக்கில் பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் ஒரு வழக்க செயலாக மாறிவிட்டது. எனவே ஆண்டவர் பார்த்தார், இந்த மனிதனை நான் மீட்க வேண்டும் என்றால் அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன், அவருடைய ஒரே பேரானாகிய இயேசுவை நமக்காக தேவதூதன் ஒருவன் அவருடைய தாயாரிடத்தில் வந்து சொல்லும் பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை விடுவிப்பார், ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்ட செய்தியை நாம் வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். முதல் காரணம், மனிதனை விடுவிக்கும்படியால் ஆண்டவர் வந்தார். கிஃப்ட்ஸ் கொடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் செல்ஃபிக்கு ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான vlogல உங்களை சந்திக்கிறேன். until bye bye, take care, thank you for watching.